சிஎம் ஆகும் சீமான், தேர்தல் அறிக்கையால் மாறும் தேர்தல் களம். பெண்கள், இலசுகள் என மொத்த வாக்குகளையும் வாரி சுருட்டும் நாம் தமிழர். சீமானின் 2026 தேர்தல் அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இலவச அரசியலை துறந்து கட்டமைப்பு மாற்றங்களை முன்னிறுத்தும் இவரது திட்டங்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. தமிழக அரசியல் களம் எப்பொழுதும் இருமுனை போட்டியை சுற்றியே சுழன்று கொண்டிருந்த காலம் மெல்ல மறைந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்பதை தனது திட்டங்களின் மூலம் நிரூபிக்க துடிக்கும் சீமான் இம்முறை முன்வைத்துள்ள தொலைநோக்கு திட்டங்கள் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளன. தமிழகத்தின் சரிபாதி வாக்காளர்களாக இருக்கும் இளைஞர்களை குறிவைத்து சீமான் வீசியுள்ள வலை மிக வலிமையானது. ஐடி வேலைகளுக்கு பின்னால் ஓடும் இளைஞர்களை மண்ணை நேசிக்க வைக்கும் வகையில் விவசாயத்தை அரசு பணியாக்கி அவர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கிராமப்புற மற்றும் படித்த இளைஞர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. தரமான கல்வி மற்றும் உள்ளூர் வளங்களை சார்ந்த தொழிற்சாலைகள் மூலம் வேலைவாய்ப்பு என்கிற சீமானின் முழக்கம் வேலையில்லா திண்டாட்டத்தில் தவிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கீற்றாக தெரிகிறது. சமூக வலைதளங்களில் மட்டும் சீமானுக்கு ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்ட பிம்பத்தை பெண்களின் ஆதரவு தற்பொழுது உடைத்து வருகிறது. பேச்சோடு நிறுத்தாமல் தேர்தல் வேட்பாளர் தேர்விலேயே 50% பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் சீமானின் துணிச்சல் படித்த பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் மத்தியில் அவருக்கு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்தியுள்ளது. மதுவற்ற தமிழகம் என்கிற ஒற்றை இலக்கு மதுவினால் சீரழியும் குடும்பங்களில் உள்ள பெண்களின் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு மடைமாற்றிக் கொண்டிருக்கிறது. சென்னை மட்டுமே தமிழகம் அல்ல என்பதை உறக்கச் சொல்லும் வகையில் சீமான் முன்மொழிந்துள்ள 5 தலைநகரங்கள் திட்டம் ஒரு மாபெரும் நிர்வாக சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி என மண்டலம் வாரியாக தலைநகரங்களை பிரிப்பதன் மூலம் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தமிழக இளைஞர்களுக்கு தங்களின் சொந்த ஊரிலேயே வேலை மற்றும் அதிகார மையங்கள் கிடைக்கும் என்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியலில் மாற்றத்தை விரும்பும் நடுத்தர வார்க்கத்தினர் ஊழலற்ற நிர்வாகத்தை முன்னிறுத்தும் சீமானின் மக்கள் அரசு கொள்கைகளை உற்று நோக்க தொடங்கியுள்ளனர். இலவசங்களை அள்ளி வீசும் கலாச்சாரத்திற்கு பதிலாக அடிப்படை உரிமைகளான கல்வி, மருத்துவம் மற்றும் குடிநீரை தரமாக வழங்குவோம் என்கிற உறுதிமொழி நடுநிலை வாக்காளர்களை சீமானின் பக்கம் திருப்பியுள்ளது. சீமானின் பேச்சில் இருக்கும் வேகம் இப்பொழுது அவரின் தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிக்கிறது. விஜய் போன்ற புதியவர்களின் வருகைக்கு மத்தியிலும் கடந்த 10 ஆண்டு கால தொடர் களப்பணி மற்றும் இந்த தெளிவான தேர்தல் அறிக்கை சீமானை ஒரு வலுவான போட்டியாளராக மாற்றியுள்ளது. இளைஞர்களின் எழுச்சியும் பெண்களின் நம்பிக்கையும் ஒன்றாக கூடும் பட்சத்தில் 2026 தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமையக்கூடும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.